நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வெள்ளிக்கிழமை 12/3/2021 பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம். பலனையும் சொல்ல இருக்கிறோம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் மாசி மாதம் கும்ப மாதம் உத்தராயண காலம் சசி ருது. தமிழ் தேதி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. ஆங்கில தேதி 12/3/2021. பட்சம் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 11:04 வரைக்கும் சதய நட்சத்திரம், பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதி, சதுர்த்தசி திதி 3:24 வரைக்கும், பிறகு அமாவாசை திதி. இன்றைய யோகம் சித்தம் சாத்தியம். சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. கரணம் சகுனி சதுஷ்பாதம். சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:15 வரை. இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். இப்பொழுது இன்றைய கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் மேஷம். மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குடும்பஸ்தானத்தில் குரு மங்கள யோகம். அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. அதோடு பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். 5ஆம் வீட்டை 5 கூடிய சூரியன் பார்க்குறார். பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று வேலைக்காக காத்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் வீட்டு அதிபதி 11இல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி, அதாவது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். 8ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறதால வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இன்று உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள். அடுத்தது தந்தையால் அனுகூலம். அடுத்தது தாய்மாமனால் ஆதாயம். சந்திர பகவானே அங்கே தான் இருக்கிறார், 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு கடகராசிக்கு சந்திராசிரமம் வருதுன்னு சொல்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்போது பெண்களால் கூட ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்குது. சரி, அடுத்தது உங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசி அதிபதி உங்களுக்கு எங்கே உட்காண்டிருக்கார்? 10ஆம் வீட்டில் உட்காண்டிருக்கார்.
ராசியை குரு பார்க்குறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இதில் ஒன்றும் குறை கிடையாது. திருப்திகரமான நிலை. பண வருவாய் பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் தாராளமாக செய்யலாம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க. அங்கே போய் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக செயல்படுகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அவங்க படிப்பு முடித்து வேலைக்காக காத்திருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். தாயின் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். 7ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் சரி, எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம் அப்படின்னும்போது ராசி அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது எடுத்ததெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. யோக பாக்கியங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி உறவு, அதாவது பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இனிய நாள் அப்படின்னு சொல்லலாம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய, அதான் வேலைவாய்ப்பு காத்திருந்தால் அவங்க வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், தாய் வழி சொந்தங்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. இருந்த போதிலும் உங்களுக்கு 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி எந்த குறையும் இல்லை. வேலைக்கு போகும் அன்பர்களும் சரி, சக ஊழியர்கள், மேலதிகாரியுடைய அரவணைப்போடு செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான ஒரு நிலை. அயன சயன போகம் திருப்திகரமாக உள்ளது. அடுத்தது கடகம் அப்படின்னா இன்றைக்கி கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாளுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடம், சொந்த பந்தம், முதல்ல வீட்டில் எச்சரிக்கையாக இருங்க. அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் இன்வால்வ் ஆகிடுவீங்க. அதனால் பேசுவது ரொம்ப நிதானமாக பேசுங்க. அதான் சந்திராஷ்டமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஷரத்து. கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் குறவே கிடையாது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். அதனால தான் சந்திராஷ்டமம்னு நம்ம சொன்னோம். நீங்கள் எது பேசினாலும் எது இது பண்ணாலும் அது தவறாக போயிடும். அதுக்காகத்தான் பேசாதீங்க வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்குறார். கூட சுக்கிரனும் பார்க்குறார். ராசி அதிபதி சந்திரனும் பார்க்குறார். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்குறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. 4ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம்
இதில் கவனம் தேவை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்றோம். படிக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தையோடு படித்தா தான் முன்னுக்கு வர முடியும். 5ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார் செவ்வாய் பகவான். அப்போது பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே ஏதாவது வீடு கட்டுறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ ஏதாவது ஒரு வேலை நடக்கும். அதே நேரத்தில் கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார், எந்த குறையும் இல்லை. ஆட்சி நிலையில் இருக்கிறதால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி நல்ல பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார், அது சரியில்லை, பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. வெளியூர் பயணம், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த காலகட்டத்தில் அந்த பயணத்தை ரத்து செய்து விடுகிறீர்கள். ஏன்னா அங்கே போய் எதாவது பிரச்சனை வரக்கூடாது இல்லையா, அதனால தான். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பேனலில் இருக்குங்கிற நிகழ்ச்சி தகவல் உங்களுக்கு வரும், அது ரொம்ப திருப்திகரமான தகவலாக அமையும். மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமனால் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. அடுத்தது சிம்மம் அப்படின்னும்போது ராசி அதிபதி கும்பத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு. சுக்கிரனும் பார்க்குறார். கௌரவ புகழ் அந்தஸ்து இதில் ஒன்றும் குறையே கிடையாது, பங்கமே கிடையாது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். 4ஆம் வீட்டை செவ்வாய் நாளுக்குடையவன் பார்க்குறார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் நிச்சயம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். அவங்க படிப்பு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வேலைக்காக காத்திருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 5குடையவன் 5க்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்துல இருக்குது, நீச்சபங்கம் அடைகிறார். அப்போ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எதிர்பார்க்கலாம், இன்றைக்கி இப்போது ஒரு ஆர்டர் வந்தாலும் வரலாம். அடுத்தது 7ல் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரக சேர்க்கை இருந்து சிறப்பாக இருக்கிறது. எந்த குறையும் இல்லை. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் அதாவது வேலை பார்க்குற இடம், பொது இடம், இது மாதிரி இடங்களில் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. இன்று சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை பார்த்து வீட்டுக்கு சந்தோஷமாக செல்வார்கள். உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. இன்றைய நாள் இந்த சிம்ம ராசிக்கு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கன்னி ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்தாலும் கன்னி ராசியை குரு பார்க்குறார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், இது மாதிரி புதனுடைய ஆதிக்கம் இருப்பவர்களுக்கு ரொம்ப தன்னுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக வந்துடுச்சு. அதனால் அவங்க திறமையை நிரூபித்து மேலடித்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. கௌரவ புகழ் அந்தஸ்துக்கு குறைவே கிடையாது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது
11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நல்ல லாபம் இன்று கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திருப்திகரமான ஒரு பண வரவு இருக்கும். இருந்தாலும் 2 குடையவன் 6ல் இருக்கிறதால கடன் சுமையில் இருக்கும். அதில் கொஞ்சம் ஈடுகட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 3ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரத்தால் நிச்சயம் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அடுத்தது 4குடையவன் 5ல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன், இத்தனை கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே சண்டை சச்சரவு வரும். இதையும் தாண்டி குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும். அதனால் ரொம்ப குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால எல்லோருமே கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால், பேசுவதில் நிதானம் தேவை. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா எந்த குறையும் இல்லை. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இது ரொம்ப ரொம்ப அற்புதங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக போங்க. அங்கே வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமாக சம்பாத்தியம் பண்ணுவீர்கள். அயல்நாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. ஆன்மீக பயணமாக கூட இது இருக்கலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ல் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, குறை ஒன்றும் இல்லாமல் இனிதாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஏன்னா 11ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. வேலை நல்லா செஞ்சால் தானே லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் புரியவர்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கிது. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலா ராசி அதிபதி 5ல் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது. 2ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். பண வருவாய் பையை நிரப்பும்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானாதிபதி நல்ல நிலையில் 4ல் போய் உட்காந்துருக்கார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய காலகட்டம், அல்லது வண்டி இல்லாதவங்க வண்டி 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். 5ல் சுக்கிரன் இருக்கிறார். சந்திரன், புதன், சூரியன் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை அமையும் அப்படின்னு சொல்கிறோம். பிள்ளைகளால் பெருமிதம் அடையக்கூடிய அளவுக்கு அவங்க நல்லா படிப்பாங்க, வேலைவாய்ப்புக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. அதோட சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். வேலையில் இருப்பவர்கள், சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், செலவினங்கள் காத்திருக்கிறது, சுப செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது விருச்சிக ராசி அதிபதி ரிஷபத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். அதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும்? ஒரு வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்த்தாருன்னா அது 100% திருப்திக ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் சேரக்கூடிய ஒரு நிலை. கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா
ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகும் அல்லது பிள்ளைகளால் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வருது தலைப்பாயோட போயிடும். அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி ராசியிலிருந்து 7 பார்க்குறார். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு தான தர்மங்களை வழங்குவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் வீட்டை 10ஆம் வீட்டு அதிபதி பார்ப்பதால் இன்று ஏதாவது இன்டர்வியூ எதாவது வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும். வேலையில் இருப்பவர்கள் சந்தோஷமாக பணியாற்றுவார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சிறப்பாக பணியாற்றி கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோட உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. அடுத்தது தனுசு ராசி அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானாதிபதி 2 பேரும் வருட கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பது தனுசு ராசிக்கு இரட்டிப்பு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி லாபம் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களும் ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டு 2ல் குரு இருக்குது, 3ல் சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் ஆடை ஆபரணங்கள் மற்றும் அதாவது ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஏன் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. குறை ஒன்றும் இல்லை. தாய்மாமன் வழியில் ஆதாயம். வரா கடன்கள் இன்று வசூலாகக்கூடிய ஒரு நாள். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது 9ஆம் வீட்டை 9ஆம் வீட்டு அதிபதி பார்க்கிறார். தந்தையால் அனுகூலம், பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். மற்றபடி சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஆன்மீகத்திற்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஒரு சிலர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள். அடுத்தது மகரம். மகர ராசி அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். 3க்கும் 12க்கும் உடையவன், அதாவது 4க்கும் 12க்கும் உடையவன், அதாவது குரு சனி இணைந்திருக்கிறார்கள். இது மாபெரும் சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. 2ல் சுக்கிரன், முக்கூட்டு கிரகங்கள், சந்திரன் இருக்கிறார்கள். இது அதை விட சிறப்பு. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கிறார். மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் நிச்சயமாக இருக்குங்க. குடும்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களும் ரொம்ப அமைதியாக செயல்படுவார்கள், சந்தோஷமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுத்த காரியங்கள் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு அது வெற்றியை கொடுக்கும். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக உண்டு.
ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அடுத்தது உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். குரு பார்வை இருப்பதால் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அதனால் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா 2ல் இருக்கிறார். அப்போது வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலையால் வருமானம் கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு இதுவை எதிர்பார்க்கலாம், லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 11ஆம் வீட்டை 11ஆம் வீட்டுக்குரியவன் பார்க்குறதால அசையா சொத்துக்களால் ஆதாயம், மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் அனுகூலம். மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இன்று அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது கும்பம். கும்பராசி அப்படின்னு எடுத்தாலே ராசி 7 அங்கே உட்காண்டிருக்கார், 4க்கும் 9 குடையவன் உட்காண்டிருக்கார், 6 குடையவனும் உட்காண்டிருக்கார் சந்திரன். 6 ராசியில் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போகும், அவ்வளோதான். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ராசியில் இருந்தால் உடம்பு முடியாமல் போகும். இல்லை கடன் தொல்லை ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படும், எதிரிகளால் தொல்லை ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் லட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் செயல்படுவாங்க. அமைதி காக்க வேண்டும், பொறுமையாக இருத்தல் வேண்டும். 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருந்து 7 பார்க்குறதால கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரும். அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி ராசியில் இருக்கிறது. பாக்கிய நிறைவை தருகிறது. அதுதான் லட்சுமி கடாட்சம் என்று சொன்னோம். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலயங்களுக்கு வழிபாடுகள் செய்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 10 பார்க்குறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவார்கள். காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை போன்ற உயர் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள். 11ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். இன்று சுப செலவுகளே காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அடுத்தது மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி அதிபதி உங்களுக்கு 11இல் இருக்கிறார். 11க்குடையவன் 11இல் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். லாபம். அதாவது ஒரு கணத்தில் ஒரு ஊற்று வந்தால் போகிறப்ப 4 பக்கமும் தண்ணி கொட்டுதுன்னா அது எத்தனை ஊற்று இருக்குது. அது மாதிரி 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு நல்ல லாபம். அதுவும் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதே பெரிய விஷயம். அதோட குரு பகவான் சேர்றார். அப்போது உங்களுக்கு எப்படி ஒரு பண வருவாய் பல வகையில் பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். தைரிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும், குறையில்லை. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள்.
சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷஸ்தானம். அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்குடையவன் பார்க்குறார். அசையா சொத்துக்களால் வருமானம், சகோதரர்களால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம், இப்படி பல வகையில் ஆதாயத்தை பெறக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக அமைகிறது. மொத்தத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.